நீ கோமால இருந்து வந்திருக்க, உலகத்திலே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். சங்கத்துல பாத்துக்கலாம் போங்க போங்க பாத்துக்கலாம் சரவணா போங்க போங்க போங்கன்னு சொல்றேன். போங்க சங்கத்துல பாத்துக்கலாம் போங்க 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 போங்கன்றல போங்க. ஆற கை நீட்டி பேசுறான். இஞ்சி வேணும் ராஸ்கல். ஆடா விளக்கெண்ண விளக்கெண்ண விடுங்க போங்க. ஆடாங்க என்ன அண்ணன் தலைவன் பேசிட்டு இருக்கியா? பிச்சு போடுவோம் உன்ன. வீரமணி யாரும் தெரியாம பேசுற நீ. ஆடா ஆடா. என்னடா நீ? என்ன வேணா பண்ணுவாங்க பாத்துட்டு இருக்கணுமா? அந்த பைத்தியக்கார மாதிரி காட்டு மிராண்டி மாதிரி கத்துறான். நீ அவனுக்கு இடையே கத்திட்டு இருக்க. நீ அவனுக்கு சரிசமமா? அவனுக்கு மூஞ்ச உடைச்சிருப்பேன். நீ அவனுக்கு சரிசமமா? இல்ல இல்ல. டென்ஷனா வரீங்க. நான் டென்ஷன் ஆகலடா. சாரிங்க. சங்கத்து மீட்டிங்கா? வாங்கடா. சங்கத்து மீட்டிங் தானே வருவாங்க. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகக்கூடாது. வா உட்காரு. பாடிக்கிட்டு இருந்தேன். உட்காரு ஃபர்ஸ்ட். குடிங்க ஃபர்ஸ்ட். உட்காரு. ஏய் நீ குடிச்சியா? இல்ல வேண்டாம், நீங்க குடிங்க. இந்தா நீ கொஞ்சம் குடிச்சிட்டு கொடு. வேண்டாங்க. குடிச்சிட்டு கொடு கொஞ்சமாவது. இந்தாங்க. அப்புறம் பானு வந்துட்ட கொஞ்சம் கடுமையாக பேசிட்டா. நீ ஒன்றும் வருத்தப்படாத. வருத்தப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? இதை நான் உங்களுக்காக பொறுத்துக்கிறேன். நீங்க உங்களை மாத்திக்கிறதா சொல்லியிருக்கீங்க, அதுக்காக தான். நிச்சயமா நிச்சயமா நான் மாத்திப்பேன். கல்யாணம் ஆயிட்டாலே மனசுக்குள்ள நிறைய மாறுதல்கள் வந்துடுது. மற்றவங்க நம்மளை பார்க்குற பார்வை கூட மாறிடுது. அது ஏன் தான் புரியல. நேற்று வரைக்கும் எங்க அப்பா என்னை திட்டிக்கிட்டே தான் இருந்தாரு. அவ்வளோ மோசமா திட்டுவாரு. இப்பெல்லாம் அவ்வளோ தூரம் திட்டல, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவர் பார்க்குற பார்வை கூட ரொம்பவே வேற மாதிரி இருக்கு.
ஒருவேளை மருமக முன்னாடி திட்ட வேணாம்னு நினைக்கிறாரோ என்னவோ. அட நீ ஒன்று, எங்கள் அப்பா கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், முன்னாடி யார் இருக்குன்னு பார்க்கவே மாட்டார். மூளை சூடு வந்தவங்க மாதிரி ஒரு ஆட்டம் ஆடி முடிச்சிருவாரு. ஆனால் இப்போ கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆனால் பானுதான் ரொம்ப கோவப்படுறா, ரொம்ப திட்டுறா. குறிப்பாக ஒன்று. அதுக்கு காரணம் இருக்குங்க. அவங்களோட திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால தான் அவங்களுக்கு நம்மளை பார்த்தா கோபம் வருது. அதில் ஒரு வெறுப்பே வந்துருச்சு அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் கல்யாண மண்டபத்தில் நான் ஏதோ அவங்கள பிளாக்மெயில் பண்ணதா நினச்சி எங்கள் அண்ணனோட சேர்ந்து வாழ்ந்தாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன்ல, அது ஒரு பெரிய அவமானமாக நினச்சிட்டாங்க. அதான் அவங்களுக்கு என் மேலே கோவம் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க பேசும்போதெல்லாம் நான் பதில் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் இதே வீட்டில் அவங்க கூட நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக தாங்க ஆகும். அப்புறம் நான் யூனிவர்சிட்டி போய் என்னோட ஃபைனல் இயர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணும். இப்போ எதுக்கு அதெல்லாம்? ஏதாவது வேலைக்கு போகலாம்ல. என்னாச்சு? இல்லை, நான் எந்த வேலைக்கும் போகாமல் இருக்கேன். அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இப்போ பானோ நீ வேலைக்கு போகலையா, அந்த மாதிரி தான். அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ம் சரி, எப்போ போகிறதா இருக்க? ஏங்க அதுக்கு முதல்ல வேலை கிடைக்கணும். அது இப்போலேருந்தே ட்ரை பண்ணாதான் ஒரு 2-3 மாசத்துலயாவது வேலை கிடைக்கும். ஓ, ஏங்க ஏங்க ம் லைட் ஆஃப் பண்ணுங்க. ஆ, லைட் ஆஃப் பண்ண சொன்னேன். இந்த பால் கொடுங்க. இந்த வந்துடுறேன். வணக்கம். வணக்கம். ஆ, வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ரொம்ப நல்லா. கட்டிட வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது நல்லா போயிட்டு இருக்குங்கய்யா. திடீர்னு கூட்டத்தை போட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அதான் உங்களை இந்த ஏற்பாடெல்லாம் பண்ண சொன்னேன். மன்னிக்கணும், நிறைய சிரமம் கொடுத்துட்டேன். ஐயா, இதுல என்னையா இருக்கு? இது எங்க வேலையா? சண்முகம் தம்பி வரல? இல்ல, கொஞ்சம் அவசரமா வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை. அதான் நாங்க மட்டும் இங்க வந்திருக்கோம். பாத்தியா, சங்கத்துக்காக பெரிய கட்டடம் கட்டிட்டு இருக்காராம் மாநாட. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? அவர் தான் ஊருக்குள்ள பெரிய மனுஷன், பெரிய தலைவன், உத்தமன்னு காமிக்கிறாராம். இருக்கட்டும், இருக்கடா இன்னைக்கு சங்கத்துல வச்சுக்கிடுவோம் அவனை. சும்மா உண்டு இல்லைன்னு பண்ணணும், கேட்கிற கேள்வி அதை போய் ஓடணும். துண்டா காணும், துணியை காணும். பா, நான் கேட்குற கேள்வியிலேயே அந்த சிவஞானம் பையன் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்தாலும் உட்காந்துருவான். அப்படியே அந்த சேரில் உட்காந்தான்னு வச்சுங்களேன், அதே சேரில் அவனை உட்கார வச்சு பார்சல் பண்ணி மேலே ஒத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். இதாண்டா 1000 சொல்லு, தலைச்சம்பிள்ள தான் நீ இருக்கியே. பாத்தியா, நீ இல்லாட்டினா ஒண்ணுமே இல்லடா. என்னால என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் கிழிக்க முடியல. இப்ப பாரு, நம்ம யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. அண்ணே, இங்க பாத்தீங்களா, ஊர்ல எல்லாரும் வந்து அந்த சிவஞானத்தை நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க.
என்ன பண்ணாலும் அவன் செல்வாக்கு அழிக்கவே முடியலண்ணே. அவனை அப்படியே கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்குறாங்கண்ணே. பார்க்கும்போது அப்படியே கடுப்பாக வருதுண்ணே. பா கொஞ்சம் இருங்க, நான் போய் ஒரு சின்ன சீனை போட்டு வரேன். என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள கொஞ்சம் டல்லா இருக்கீங்க போல இருக்கு. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அம்மா உங்க அண்ணன் சாப்பாடுலாம் போடுறாரா? நீங்களும் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கூலி வேலை செய்கிறவங்க கூட மாச சம்பளம் வாங்குறான். நீங்க தான் துணியும் சோறு போட்டா போதுன்னு அண்ணன் கூடவே இருக்கணும்ன்றீங்க. என்ன பண்ண முடியும்? சரி அதெல்லாம் விடுங்க மாப்பிள்ள. தங்கச்சி எப்படி இருக்கா? எப்பமா வர்றக்கா? இடையில வந்து போனதோட சரி, அடிக்கடி வீட்டுக்கு வந்து போங்க மாப்பிள்ள. அடிக்கடி வரப்போக இருந்தால் தானே நம்ம உறவு நீடிக்கும். 1000 இருந்தாலும் நீங்கள் என் மச்சான் இல்லையா? அதையும் தாண்டி உங்கள் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு அன்பு உண்டு மாப்பிள்ள. என் உயிரை காப்பாற்றுற உத்தமம் இல்லையா நீங்கள்? டேய் எதுக்குடா இப்போ இங்கே வந்து சும்மா நாடகம் போட்டுட்டு இருக்க? ஒழுங்கா போடா. டேய் நானும் எங்கள் மச்சானும் பேசிகிட்டு இருக்கோம். உனக்கு என்னடா வயிற்றுச்சல்? போடா போடா போடா. இருங்க, அமைதியா இருங்கிறல்ல. எல்லாரும் வந்தாச்சுன்னா கூட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு இங்க தேவையில்லாம நின்று பேசிக்கிட்டோம்? உள்ள வாங்க. வாங்கய்யா. வாங்க.